வணக்கம் மக்களே. தந்தை வீடு மன்னிப்பு பாகம் 18. உயிரை உள்ளே வாட்டுமாவோட தொடர்ச்சி தான் இந்த கதை. என் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கோயிலுக்கு சுற்றி 1 மணி நேரத்தில் வர வேண்டிய வீட்டிற்கு மாலை 3 மணி போல் வந்து இறங்கினார்கள் பாலமுருகன், கொடிமலர், அன்பரசி மற்றும் அன்பரசன் மற்றும் வரதன். வந்தவர்களை அதிசயப்படுத்தும் விதமாக வீரகாளியும் சிவனேசனும் சேர்ந்து வந்து ஆலத்தி எடுத்து கொடிமலர் நெற்றியில் இட்டு குழந்தைகள் நெற்றியில் இட்டு உள்ளே அழைத்தார்கள். வாயை திறந்து பார்த்திருந்தான் வரதன். என்ன என்பது போல் கண்களாலே சகுந்தலாவிடம் கேட்க, பொறு, உள்ளே வந்த பிறகு சொல்கிறேன் என்பது போல் அவளும் கண்களாலே செய்தான். பாலமுருகனுக்கு அதிர்ச்சி தாழ முடியவில்லை. தான் வீட்டை விட்டு சென்று விட்டோம் என்ற பயத்தில் தன் மனைவியும் தன் குழந்தைகளையும் பெற்றோர்கள் ஏற்றுவிட்டார்கள் என்ற நினைப்பில் சந்தோஷமாக இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் சகுந்தலா என்பது அவன் அறியவில்லை. வீட்டிற்கு வந்த கொடிமலரை தாங்க என்று தாங்கினார் வீரகாளி. வாமா, உள்ள வாத்தா, வந்து விளக்கேத்தி என்று அவளை மேலும் மேலும் உற்சாகப்படுத்துவதை பார்த்து வரதனுக்கு சற்று நேரம் மூச்சை நின்று விடுவது போல் இருந்தது. பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி வைத்து பெரியவர்கள் படத்திற்கு முன்பு ஆசீர்வாதம் வாங்க வைத்து சமையலறையில் பாலை காய்ச்சி எடுத்து வருமாறு மருமகளை பணித்தார் வீரகாளி. கொடிமலருக்கே சற்று ஆசை. நாம் இந்த உலகத்தில்தான் இருக்கிறோமா, மற்றொரு உலகத்தில் இருக்கிறோமா என்பது போல் அவரையே பார்த்து கொண்டிருக்க, போத்தா, நான் குழந்தைகளை பார்த்துக்கிறேன், நீ போய் பாலை காய்ச்சி எடுத்துட்டு வா, உன் கையால் எல்லாத்துக்கும் சமையல் பண்ணு என்று சொல்லவும் அவளுக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. இன்னும் நீங்கள் சாப்பிடலையா அத்தை என்று கேட்க வந்த வாயே சாப்பிடலையா என்று கேட்டாள். பரவாயில்லம்மா, அத்தைன்னே சொல்லு என்று வீரகாளி அவள் தாடையை பிடித்து சொல்ல, எங்க அம்மா தானா, என்னடா ஆச்சு இந்த 2 நாளுக்குள்ள என்பது போல் பாலமுருகன் வரதனை பார்க்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் காலையில் வர வரைக்கும் கூட உங்கள் அம்மா இந்த மாதிரி நடந்துக்கிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி திடீர்னு நடந்துக்கிட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சுருவாங்க போலையே. நைட்டு எது ஒத்தையில் போனையா, எது காற்று கருப்பு அடிச்சிருச்சா, உனக்குள்ள எது நல்ல ஆவி இருக்கோ? ஏப்பா, எந்த ஆவியாக இருந்தாலும் அப்படியே இருங்கப்பா, எங்கள் அத்தா உடம்பை விட்டு போகாமல் என் கொடிமலருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் என்று சொல்ல, வீரகாளியோ வரதனை முறைத்து விட்டு, இல்லைப்பா, அப்படிலாம் இல்லை, இது நாள் வரைக்கும் எனக்கு எது தங்கம் எது தகரம்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் தங்கத்துக்கும் தகரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அத்தை, நீ தகரம்னு சொல்கிறது என் தங்கச்சியை தானே, அப்போ என்னையும் தகரமா நினைக்கிறீங்களா என்று கேட்டான் வரதன். இல்லை, என் மருமகன் சொக்க தங்கம், நத்த வகுத்தில் பிறந்தா முத்து மாதிரி. அப்போ நான் முத்து, என் தங்கச்சி நத்த வகுத்தில் பிறந்த சொத்தையா என்று கேட்டான் வரதன். அப்படியும் வச்சுக்கலாமா, என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு சொல்லுங்க என்று சொல்ல, இன்னைக்கு நல்ல நாள் அதுமா, நல்ல விஷயத்தையே பேசுவோம், நாளைக்கு என்னாச்சுன்னு நாளைக்கு சொல்கிறேன். என்னாச்சுன்னு நாளைக்கு சொல்கிறீங்களா? சொன்னால் இப்போ என் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று சொன்னவனை சகுந்தலா, உனக்கு என்ன கதை தானே வேணும், நான் சொல்கிறேன், உள்ளவா என்று சொல்ல, ஐயோ, என்னை காப்பாத்துங்க என்பது போல் வரதன் சகுந்தலா பின்னாடி சென்றான். அவள் இழுத்து கொண்டு சென்றாள். அறிவு கெட்ட புருஷா, இப்போதான் எங்கள் அம்மா திருந்திருக்கு, அதை திருந்தினதையும் கெடுத்து விட்டுருவ போலே. ஏன் திருந்தின, எதுக்கு திருந்தினன்னு கேள்வியாக கேட்குற, உனக்கு கூறுவாரே இல்லையா என்று கேட்க, ஏண்டி சொல்ல மாட்ட, உங்கள் குடும்பத்துக்கு டைம் பாஸ் மாதிரி நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி என்னையே கூப்பிட்டு அடிக்கிறீங்கல்ல, எனக்கும் வீரம் வரும் சகு, வந்துச்சு, நீ தாங்க மாட்டே என்றான். இப்போ உனக்கு கதை வேணுமா வேணாமா? வேணும் என்றான். சொல்லுடி, என்னாச்சு என்று கேட்க, அன்பரசியோ அவனை தேடிக்கொண்டு அவனது அறைக்கு வந்தது. மாப்பா என்று வந்தது. என்னங்க, இந்த பிள்ளை உங்களை என்ன சொல்லி கூப்பிடுது? உனக்கு தெரியாதுல்ல, என் மக ஒரு சில நேரத்துக்கு பான்றா, ஒரு சில நேரத்துக்கு மான்றா, அம்மாவும் நானே அப்பாவும் நானேன்ற மாதிரி மாப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. மாப்பான்னு சொல்கிறாளா? ஏடி சக்கலாத்தி, என் புருஷனை ஒரேதான் மயக்கிட்டே என்று மருமகளை வாரி எடுத்து முத்தம் கொஞ்சினாள் சகுந்தலா. மருமகளில் இருக்கும் தலையில் இருந்த முடியை தடவி கொண்டேன். ஏங்க, கோயிலுக்கு போயிருக்கீங்க, பிள்ளை தலையில் பூவை கூட வாங்கி வைக்கலையா என்று சொல்ல, வரதனும், எங்க தங்கச்சி 2 தடவை பூவை தலையில் குத்தி விட்டுச்சு,
வச்ச நிமிஷத்துல பிச்சு எடிஞ்சு கீழே போட்டுருச்சு. பூவு வேணாமா இந்த அம்மாவுக்கு. பூவை வச்ச உடனே கை அங்கதான் போகுது. பிள்ளைக்கு உறுத்தி இருக்கும் போல என்று மருமகள் தலையை தடவி கொண்டே, ஏத்தா பூவு வேணான்னு சொன்ன என்று சொல்ல, பூவு வேணாம் பூவு வேணாம் என்று தன் மழலையில் மிளற்றினாள் அன்பரசி. அப்படி சொல்லக்கூடாது என் சாமி, பூ வச்சாதே மகாலட்சுமி மாதிரி இருப்ப. இங்க பாரு அத்தை எவ்வளோ பூ வச்சிருக்கேன் என்று அவள் தலையில் இருந்த பூவை காட்ட, அந்த பூக்களை தொட்டு கொண்டே இருவரும் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டது. நீ சொல்லு, அப்புறமா பாப்பாவை கொஞ்சிக்கலாம் என்றான் வரதன். அது எங்கள் அம்மா நேற்று உங்கள் வீட்டுக்கு போச்சு. அதான் தெரியுமே எனக்கு. அங்கே போய் பார்த்து அதிர்ந்துருச்சு எங்கள் அம்மா. எதுக்கு அருந்தாங்களாம்? சகுந்தலா சொல்லுவதை ஆவென்று கேட்டுக்கொண்டிருந்தான் வரதன். வாயை மூடிட்டு கேளியா, கதை கேட்குற மாதிரியே உக்காந்துருக்கு. நம்ம பேசுறது குடும்ப கதையா என்று சொல்ல, மேற்கொண்டு சொல்லிடி, நீ வேற எகனைக்கு முகனையா பேசாம என்று சலித்து கொண்டான். பாரு பாப்பா, உங்கள் மாமாவுக்கு நான் பேசுனா தேனா இனிக்குதுன்னு சொன்னார். இப்போ நீ வந்ததுக்கப்புறம் நான் பேசுனா எகனைக்கு முகனையா இருக்கான். போயா, நான் சொல்ல மாட்டேன் என்று மருமகளை அணைத்து கொண்டே வெளியே செல்ல, அவளது கையை பிடித்து, சரி சரி நான் கேட்குறேன், என்னதான் பார்த்துச்சு உங்கள் அம்மா சொல்லு என்று சொல்ல, அந்த பிள்ளை பாஞ்சாலி மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே உங்கள் அம்மா அங்கே வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் மைனியை அடித்து விரட்டிட்டு கூட்டு போச்சு. ஆமாம், ஆனால் உன் தங்கச்சியை மாசமாலாம் இல்லை, மாசமாக இருக்கேன்னு கதை சொல்லியிருக்கா. இது உனக்கு இப்போ தான் தெரியுமா? அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று கேட்டாள் சகுந்தலா. அதுக்கு சொல்கிறது பொய்ன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் என் வாயால் சொல்ல வேணான்னு அமைதியாக இருந்துக்கிட்டேன். அட பாதகத்தா என்றார். அது என்னடி அட பாதகத்தா? அட பாதகத்திக்கு எதிர்ப்படம் அட பாதகத்தா தானே. ஏயா, எங்கள் அண்ணன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீ எதையுமே சொல்லாமல் இருந்திருக்க என்று அவன் முதுகிலேயே 2 அடி அடித்தான். உங்கள் நொண்ணனுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே தான் அமைதியாக இருந்தேயா. உங்கள் அண்ணனுக்கு நம்மளை விட ஏகப்பட்ட விஷயம் தெரியும் தா. நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க பாலமுருகனை. அவன் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் என்னன்னு அவன்கிட்ட தான் கேட்கணும். சரி, நீ மேற்கொண்டு சொல்லு என்று சொல்ல, ஏத்தா இப்படி பொய் சொன்னேன்னு எங்கள் அம்மா பாஞ்சாலிகிட்ட போய் கேட்டதுக்கு ராக்காச்சியா ஆடி தீத்துட்டாளாம். எல்லாம் ஒன்னாலதான் சொல்லிட்டு எங்கள் அம்மா கழுத்தை நெரிக்க போயிட்டாளாம். அப்புறம் என்ன? உங்கள் அப்பார் வேகமாக அந்த பிள்ளைய பிடிச்சி இழுத்துட்டு போய் ரூமில் அடைச்சிருக்காப்புல. அப்புறம் என்ன சொல்கிற என்று வரதன் சகுந்தலாவை பார்க்க, நீ போகாததுனால உனக்கு ஒன்றும் தெரியல மாமா. அந்த பிள்ளைக்கு ஏதோ மன அழுத்தமா, எதையோ யோசித்து மன அழுத்தத்துக்கு ஆளாயிருச்சான். அதுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குமாமா. நம்ம கிட்ட உங்கள் அப்பாரு எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாரு. அப்புறம் எங்கள் அம்மா பயந்து போய் உங்கள் அப்பாருக்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிருக்கு எங்கள் அம்மா. உங்கள் அப்பாரு பெரிய குண்டை தூக்கி எங்கள் அம்மா தலையில் போட்டாப்புல. என்ன போட்டாப்புல என்று சொல்லி வரதன் அவளையே பார்த்து கொண்டு கேட்க, உன் தங்கச்சி இன்னும் பெரிய மனுஷி ஆகலையாம். அதுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டனால அவளுக்கு பித்து பிடிச்சி போயிடுச்சான். பித்து பிடிச்சனால அவள் ஒரு நிலையில இருக்க மாட்டேன்றாளாம். இப்போ ஒரு பேச்சு, பிறகு ஒரு பேச்சுன்னு பேசுகிறாளாம். சுயநினைவிலே இருக்க மாட்டேன்றாளாம். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாலமுருகன் மாமான்னு எங்கள் அண்ணன் பேரை தான் சொல்லி உருகுறாளாம். அதுக்கு என்ன பண்ணணும் இப்போ? அதான் மருத்துவம் பார்க்குறாங்களாம். மருத்துவம் பார்த்தாலும் அவளுக்கு சரியாகும்னு சொல்ல முடியலன்னு சொல்கிறாரா எங்கள் அப்பாரு. அதனால நீ இங்கே வராத, நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, உன் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா வாழ வை. நான் பண்ண பாவத்துக்கு என் மகளுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டான். என் பிள்ளைக்கு கடைசி வரைக்கும் நல்லா தகப்பனாக இருந்து அந்த பிள்ளைய நான் பார்த்துக்கிடுவேன். சகுந்தலாவும் வரதனையும் அங்கேயே வச்சு நீ நல்லபடியாக வாழ வைன்னு சொல்லிட்டாப்புலையா. அதான் உங்கள் அம்மா மனசு மாறிடுச்சா என்று கேட்டான் வரதன். ஆமாம், இருக்காத பின்ன எத்தனை பேர் குடும்பத்தை களைச்சி விட்டுருப்பாப்புல எங்கள் அப்பா. கொஞ்சம் நஞ்சமாக ஆட்டம் ஆடினாப்புல. தான் மகளுக்கு ஒன்றுன்னு சொன்னோன்னே அப்படியே நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் எல்லாம் எங்கள் அப்பா என் கண்ணுக்கு தெரியுதாக்கும். ஓ, அதனால தான் கொடிமலரை கூப்பிட்டு வந்தோன்னே உங்கள் அம்மா ஆழத்தி எடுத்ததா என்று கேட்டான் வரதன். ஆமாம், இதுக்கு பின்னாடி ஏதோ விஷயம் இருக்குமாமா, நமக்கு தான் சரியாக தெரிய மாட்டேங்குது. உங்கள் அண்ணனை உட்கார வச்சு கேளு, எல்லா விஷயம் உங்கள் அண்ணன் புட்டு வைப்பான்.
அப்படின்ற என்றால் வரதனை பார்த்து சகுந்தலா. ஆமாம், சரி, எப்படியோ எல்லாரும் மனசு மாதிரி திருந்தனா சரி, கொடிமலருக்கு நல்ல வாழ்க்கை வந்தா சரி. ஆமாம், கொடிமலருக்கும் உங்கள் அண்ணனுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டான் சகுந்தலாவை பற்றி. அது ஒரு காதல் கதை. அந்த காதல் கதையெல்லாம் நான் சொன்னேன்னா